ஹாய் காய்ஸ், டே 1, டே 2, டே 3 சோலோ ட்ரிப் ஜேர்னி எப்படி போச்சுன்னு சொல்லிட்டு தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலான்னு வந்திருக்கேன். ஃபஸ்ட் டே பார்த்திங்கன்னா பாலக்கோட் டு அனந்தபூர் வரைக்கும் தான் ட்ராவல் பண்ணியிருந்தேன். பிகாஸ் பார்த்திங்கன்னா மீட்டப்லாம் வச்சுட்டு லேட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் அனந்தபூர் வரைக்கும் தான் ட்ராவல் பண்ணேன். ஸோ ஃபஸ்ட்டு டே பார்த்திங்கன்னா நான் பண்ண மிஸ்டேக் பார்த்திங்கன்னா 6 o'clock வரைக்கும் தான் ட்ரைவ் பண்ணணுன்னு நான் நினச்சேன். டைமில் ட்ரைவ் பண்ண வேண்டாம்னு நினச்சேன். பட் 6 o'clock வந்து ரொம்ப கம்மியாக தான் டிஸ்டன்ஸ் ஓட்டியிருந்தேன். ஸோ இன்னும் ஒரு 1 hour ஓட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். கடைசியில் பார்த்தா ரூம் கிடைக்கல. அப்புறம் ஹோட்டலில் போயிட்டு கேட்டதுக்கு இன்னும் 50 kilometers அப்புறம் தான் ரூம் கிடைக்கும்னு சொன்னாங்க. எப்படியோ ஒரு 10 o'clock ரீச் ஆகிட்டு ரூமுக்கு வந்துட்டேன். ஸோ நான் எடுத்த ரூம் பார்த்திங்கன்னா இதுதான். ரூம் ரெண்ட்டு பார்த்திங்கன்னா 2000, ஆக்சுவலாக 2500 சொன்னாங்க. நான் மார்னிங்கே வெக்கேட் பண்ணிக்கிறேன் 10 o'clock அப்படின்னு சொன்னதுனால 2000 நான் கொடுத்தேன். ஸோ வேறு வழி இல்லை, அன்டைமில் ரீச் ஆகிட்டேன். வேறு எங்கேயும் ரூம் சர்ச் பண்ண முடியாது அவ்வளோ நேரத்துக்கு. செகண்ட் டே மார்னிங் 11 o'clock தான் ரைட் ஸ்டார்ட் பண்ணேன். அனந்த்பூர் டு ஹைதராபாத் தான். ஃபுட் ரொம்பவே மோசமாக இருந்துச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல் ரைட்லேயே போயிடுச்சு. ஸோ நைட் டைம் தான் ஃபுட் இங்கே ஹைதராபாத்தில் வந்து சாப்பிட்டேன். அதுவுமே ரொம்ப ஸ்பைஸியாக இருந்தது. ஸோ 1 day ஃபுல்லுமே நான் சாப்பிடாமல் இருந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஸோ ஹைதராபாத்தில் ஸ்டே பார்த்திங்கன்னா அந்த ஹோட்டல் நேம் பார்த்துக்கோங்க. இதோட ரூம் ரெண்ட்டு பார்த்திங்கன்னா 1500 rupees. ஸோ நெக்ஸ்ட் டே தேர்ட் டேவும் இங்கேயே தான் ஸ்டே பண்ணியிருந்தேன். பிகாஸ் ஒரு 2-3 places ஆச்சும் கவர் பண்ணிட்டு போகலான்னு சொல்லிட்டு தான். ஒரு 3 places தான் கவர் பண்ணேன். எனக்கு வந்து மேப் பார்த்துட்டே ஓடுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஓடினேன். அது இல்லாமல் டிராஃபிக் வேறு. எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஆக்சுவலாக நான் மேப்பை பார்த்துட்டு ஓட்டுறது. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. நான் இதுக்கு முன்னாடி மேப்பை பார்த்து ட்ரைவ் பண்ணதே கிடையாது. ஸோ அதுதான் உண்மை. நான் மோஸ்ட்லி தமிழ்நாடுக்குள்ளே தான் ட்ரிப் போயிருக்கேன். வெளியில் எங்கேயும் லாங் ட்ரிப் போனது கிடையாது. ஸோ அதனால் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து மேப் பார்த்துட்டு ஓட்டுறது. அதனால் ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. தேர்ட் டே நான் 3 places கவர் பண்ணியிருந்தேன். ஃபர்ஸ்ட் பிளேஸ் பார்த்திங்கன்னா சார்மினார். ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஸோ ரொம்பவே ஃபீல் பண்ணேன் நான். ஆக்சுவலாக ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறதுக்கு யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு தனியாக போகிறது எவ்வளோ கஷ்டம்னு சொல்லிட்டு போய் பார்த்தா தான் தெரியுது. மேலே போய் பார்க்கலான்னு பார்த்தா பேக்ஸ்லாம் அலோடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு வெளியே பேக்கை வச்சுட்டு போகிறதுக்கு மனசு இல்லை. பிகாஸ் அமௌண்ட்டெல்லாம் பேக்குள்ளே தான் இருந்தது. ஸோ அப்படியே வெளியவே ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. செகண்ட் பிளேஸ் பார்த்திங்கன்னா ஜூக்கு போயிருந்தேன். ஸோ நிறைய கிளிப்பிங்ஸ் இருக்கும். ஸோ நான் ஆட் பண்ணுறேன் இதில். தேர்ட் பிளேஸ் பார்த்திங்கன்னா மியூசியமுக்கு போயிருந்தேன். ஸோ டைம் சுத்தமாக இல்லை. 3 places தான் கவர் பண்ண முடிஞ்சது 1 dayக்கு. ஸோ நான் நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா கிளம்பிடுவேன். 1 day மட்டும்தான் ஹைதராபாத்தில் ஸ்பெண்ட் பண்ணுறேன். ஸோ 3 places தான் என்னால் கவர் பண்ண முடிஞ்சது.